தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. தொடர் சரிவை சந்திக்கும் இந்திய பங்குச் சந்தைகள். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று மட்டும் 1471 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்தது. நகராட்சி நிர்வாகம் சார்பில் 177 கோடி ரூபாய் மதிப்பிலான 25 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 1843 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட 11 சாலைகள் திறந்து வைப்பு. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 13,077 கோடி ரூபாயில் நிறுவப்பட்ட அனல் மின் நிலையத்தின் முதல் அலகை திறந்து வைத்த முதலமைச்சர் மின் உற்பத்தியையும் காணொலி காட்சியையும் திறந்து வைத்தார். 13,077 கோடி மதிப்பீட்டில் உடன்குடி அனல் மின் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. 660 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் 47% நிறைவு. எய்ம்ஸ் பணிகள் எப்போது முடியும் என மக்களவையில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் கேட்டதற்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் தகவல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காவலர்கள் தாக்கியதால் ஆகாஷ் இறந்ததாக கூறப்படும் விவகாரம். வீட்டிற்கு சென்று ஆகாஷின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்திய சிபிசிஐடி அதிகாரிகள். இந்து மக்கள் கட்சி நாளை மறுநாள் சென்னையில் நடத்தவுள்ள மாநில மாநாட்டுக்கு அனுமதி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தட்டுப்பாடு என்ற வதந்தியை நம்பி சென்னையில் பெட்ரோல் பங்குகளில் 3வது நாளாக குவிந்த மக்கள். திருத்துறைப்பூண்டி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. புதுக்கோட்டையில் நேற்று ஒவ்வொரு பெட்ரோல் விற்பனை நிலையங்களிலும் சராசரியாக 12,000 லிட்டர் பெட்ரோல் விற்பனை. நேற்றைய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா 12,000 லிட்டர் ஒரே டைம்ல காலி ஆயிடுச்சு. இதுதான் எங்க இதுல ஃபர்ஸ்ட். இது 12,000 லிட்டர் காலியானது பெரிய விஷயம் கிடையாது. கேனு தான் அடிக்கடி புடிச்சிட்டு போறதுதான். 20 லிட்டர் 30 லிட்டர் கேனுனாலதான் இவ்வளவு ஒரு பிரச்சனையே வந்தது. நாளை வரை இருக்க வேண்டிய இருப்பு காலியானதால் 11 பெட்ரோல் பங்குகள் மூடல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் சமையல் எரிவாயு அலுவலகங்கள் முன்பு குவிந்த பொதுமக்கள். பல மணி நேரம் காத்திருந்து வாங்கி சென்றனர். சேலத்தில் எரிவாயு அலுவலகம் முன்பு பெருமளவில் குவிந்த மக்கள். காலி சிலிண்டர்களுடன் காத்திருப்பு. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மே 31க்கும் தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு இறுதி அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மதுரையில் அரசு விடுதிகளில் மாலை நேர சிற்றுண்டிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் மற்றும் பிஸ்கட் வழங்கப்படும். மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தகவல். எரிவாயு தட்டுப்பாட்டால் மதுரையில் வாகனங்களுக்கு எரிவாயு நிரப்பும் மையங்கள் மூடல். ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் அவதி. அமெரிக்க போர் விமானம் ஈராக்கில் கீழே விழுந்த விபத்தில் 4 வீரர்கள் பலி. போர் விமானங்களுக்கு வானிலேயே எரிபொருள் நிரப்ப பயன்படுத்தப்படும் KC-135 ரக விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் 80க்கும் மேற்பட்ட ஈரான் கடற்படை வீரர்கள் உயிரிழந்த விவகாரம். எஞ்சிய 45 வீரர்களின் உடல்களை ஈரான் தூதரகத்திடம் ஒப்படைத்த இலங்கை. ஈரான் நிதி அமைச்சருடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்திய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இரு நாட்டு உறவுகள் மற்றும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு குறித்து பேசியதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு. ஈராக்கின் வடக்கு பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் பிரான்சை சேர்ந்த ராணுவ வீரர் உயிரிழப்பு. அதிபர் இமானுவேல் மேக்ரன் கண்டனம். திமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து.
2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி என அறிவிப்பு. 2 சட்டமன்ற தொகுதிகளை தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இதுவரை 5 கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு உடன்பாட்டை மேற்கொண்டுள்ள திமுக. காங்கிரசுக்கு 28, மதிமுகவுக்கு 4, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் திமுக நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. உடன்பாடு ஏற்படுமா என எதிர்பார்ப்பு. திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார் அதிமுக கர்நாடக மாநில முன்னாள் செயலாளர் புகழேந்தி. தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்ய உள்ளதாக பேட்டி. தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமைதான் சரியானது. தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து ஆதரிப்பேன் என்பதை அவர்களுக்கு சொல்லி புது இயக்கத்தினுடைய கட்சியினுடைய நான் துவக்கத்திற்கு வாழ்த்துக்களையும் பெற்று அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியில் இணைந்தார் சசிகலா. தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டி என அறிவிப்பு. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தலில் கூட்டணி அமைத்தே போட்டி என சசிகலா அறிவிப்பு. தனிமரம் தோப்பாகாது என விளக்கம். எப்போதுமே தனி மரம் தோப்பு ஆகாது. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார் காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வெளியேறிய நிலையில் அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் ஜனநாயகம் இருப்பதால் இணைந்ததாக காளியம்மாள் விளக்கம். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருப்பதாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் இப்போ எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பை நம்ம கேட்டிருக்கோம். நான் இந்த நில மக்களுக்கான உரிமைக்கான வாய்ப்பை கேட்டிருக்கோம். அது எவ்வளவு தூரம் நடக்கும் அப்படின்றத தலைமை முடிவெடுத்து சொல்லும். சேலத்தில் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல். தனித்தனியாக விவரங்களை கேட்டறிந்த வேட்பாளர் ஆய்வுக்குழு உறுப்பினர்கள். ஹிந்தி எடுத்த அழிப்பு போராட்டத்தின் போது ரயிலில் பாய்ந்ததில் படுகாயமடைந்த சிவா திலீபனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆறுதல். தாய் தமிழை காக்க உழைப்பை மட்டும் கொடுங்கள் போதும், உயிரை அல்ல என வேண்டுகோள். தருமபுரியில் நடைபெற்ற விழாவில் 421 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மகளிர் சுய உதவி குழுவினர் சாதனை படைத்து வருவதாக பெருமிதம். மகளிர், மாணவர்கள், விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், இப்படி எல்லா தரப்புக்கும் பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். உங்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் இருந்து மும்பைக்கு பயணம் மேற்கொண்ட த்ரிஷா. விமான நிலையத்தில் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. மேடம் நீங்களும் விஜய் சாரும் கலந்து ஒரு நிகழ்ச்சி பெரும் சர்ச்சையா இருக்கு. இது குறித்து கருத்து மேடம். நடிகர் ரஜினிகாந்தை திமுக மிரட்டியதாக கூறுவது அப்பட்டமான பொய். அரசியல் ஆதாயம் தேட விஜய் கட்சியினர் பொய் சொல்வதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது. எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை. எனவே திமுக மிரட்டியது என்று சொல்லுவது அப்பட்டமான பொய்யே. அதை இன்னைக்கு விஜய் கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அரசியல் ஆதாயம் தேடி அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். ரஜினி திமுகவால் தான் அரசியலுக்கு வரவில்லை என்பது கற்பனை. அதிகாரம் மற்றும் ஆட்சிக்கு ஆர்வம் காட்டுபவர் ரஜினி இல்லை என்றும் திருமாவளவன் விளக்கம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் அதிகாரம், ஆட்சி போன்றவற்றுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர் அல்ல, அல்லது மயங்கக்கூடியவர் அல்ல.
அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் பேசும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நபர்களை தவேகவில் இருந்து விலக்கினால் விஜய்க்கு நல்லது. ரஜினி விவகாரத்தில் பாஜக நிர்வாகி அர்ஜுன் மூர்த்தி அறிவுரை. கூட்டணி அமைப்பதால் அது தனித்து போட்டியா என தவேக ஆலோசனை. பெரும்பாலான மாவட்ட செயலாளர் கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்ததாக தகவல்.